சார் வணக்கம் சார். வணக்கம் அர்சால். ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தேனியில ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டினார். எல்லாரும் சில ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருந்தாங்க. டிடிவி அவர்கள் நாங்கள் அதிமுகவில் சேருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்தை எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லை, நீக்கப்பட்டதுதான், ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவுல வர முடியாது. எப்படி பாக்குறீங்க? கதம் முடிஞ்சதுதான். எத்தனை பேட்டியில நான் சொல்லியிருப்பேன். டே 1ல இருந்து நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? ஒருவேளையில இரட்டை தலைமையா இருந்தா ஆட்சிக்கு வந்தா எடப்பாடியை தள்ளிக்கிட்டு பன்னீர் சிஎம்மாட்டு உட்கார்ந்துருவாரு. ஆட்சிக்கு வருதோ வரலையோ வந்து ஏமாந்துடக்கூடாது. நம்ம ஏமாத்திட்டு வந்திருக்கோம். ஏமாத்திட்டுல அரசியல்ல அது சகஜம்தான். வாய்ப்பை யாரும் விடுவா. நம்ம எடப்பாடி அதனோட குறை சொல்லல. அந்த இடத்துக்குள்ள நாம அலர்ட்டா இருந்து நம்ம ஏமாறாம பார்த்துக்கிடணும். இதுதான் அவருக்கு புள்ளியில நாம பேசுனதின் அடிப்படையில, நாம பல பேட்டிகள்ல சொன்ன அடிப்படையில, ஸ்டாலின் நினைச்சா இரட்டை தலைமையில இபிஎஸும் ஓபிஎஸும் ஆட்சிக்கு வந்தா, ஸ்டாலின் நினைச்சா இபிஎஸ் தள்ளிட்டு ஓபிஎஸ் சிஎம்மா வைக்க முடியுங்கிற கருத்தை நாம சொன்னோம். ஸோ அந்த இடத்துக்குள்ள ஒரு ஒற்றை தலைமை ஆரம்பிச்சு ஓபிஎஸ் தள்ளிட்டார். இப்ப மீண்டும் ஓபிஎஸ் எந்த ரூபத்திலேயாவது அதிமுகவுக்குள்ள வந்தாருன்னா என்ன நடக்கும்னா, தோத்த பிறகு முக்குலத்தோரெல்லாம் சேர்ந்து, எடப்பாடி எதிர்ப்பாளர்கள்லாம் சேர்ந்து, இப்ப சி வி சண்முகத்துக்கு தெரியும், தூண்டி விட்டு எனக்கு எதிராக வழக்கு போட வச்சிருக்கிறாரு எடப்பாடி. நாம என்ன அம்பு சும்மா டக்குன்னு அவரோட நம்ம நியாயத்துக்கு நிற்போம். அதனால அவரே 2 தட்டு ஒண்ணு சி வி சண்முகத்தை நான் தட்டியிருப்பேனே தவிர அம்புன்னு எனக்கு தெரியும். இவரு மத்திய அமைச்சர் ஆயிடுவாருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல கூட்டணியே 2024 இல்லாம பண்ணவரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப இந்த அரசியல் களத்துக்குள்ள மீண்டும் ஒரு தோல்வி வந்தா, சி வி சண்முகம் முதல் வேலுமணி, தங்கமணி, கே பி முனிசாமி எடப்பாடியுடன் நின்றுவார். பலரும் சேர்ந்து பன்னீர்செல்வம் அடுத்த சிஎம் கேண்டிடேட்டா வரட்டு, கட்சி பொதுச் செயலாளராக பன்னீர்செல்வம் வரட்டு, எடப்பாடி தோல்விசாமி தொடர் தோல்வியில இருக்காருன்னு உள்ள ஒரு பெரிய ஸ்டேச்சர்ல முதலமைச்சராக இருந்தவர், இரட்டை தலைமையில இருந்தவர், ஒரு ஜெயலலிதாவால பரதானி பாராட்டப்பட்டவர் உள்ள வந்துட்டாருன்னா மீண்டும் தோல்விக்கு பிறகு ஓபிஎஸ் எழுப்பிடுவாருன்னு இபிஎஸ் பயப்படுறாரு. நான் எத்தனை பேட்டியில சொல்லியிருப்பேன். நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தன் பிடிச்சதை திரும்ப கொடுக்க மாட்டாரு. சசிகலா வந்ததும் அப்படியே வந்து தப்பு பண்ணிட்டமானி காலில் விழுந்து கொடுத்துருவாருன்னாரு ஒரு முக்குலத்தோ சமூக என்னோட ஐஏஎஸ் ஆபிசர் ஃப்ரெண்டு தான். இல்லை சார், அதிகாரத்துக்காக தான் அவங்க அதே பண்ணினாரு. அதிகாரமே அவர் கையில வந்த பிறகு அவர் எப்படி சார் விடுவாருங்கிறத நான் சொன்னேன். அதுதான் நான் தொலைக்காட்சி பேட்டிலையும் அதான் சொன்னேன். ஓபிஎஸ் தினகரன் சிஎம்முக்கு கமாண்ட் பண்ண தினகரன் எங்க, எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன்னு ஒரு விழுக்காடுக்கு கீழே இருக்கக்கூடிய தினகரன் எங்க? சோ தினகரனை ஏன் சேர்த்துக்கிட்டாருன்னா, அமமுக வேற கட்சி வேற சின்னம். ஓபிஎஸ் ஏன் சேர்க்க மாட்டாருன்னா, ரெட்டையில வந்துட்டாருன்னா எலெக்ஷன் முடிஞ்சது ஒரு தோப்பாரு. சீமானாலையும் கடுமையா பாதிக்கப்படுவாரு. இவரு எலிஜிபிளா விஜய்னா விஜயாலையும் பாதிக்கப்படுவார். அப்ப 2 வாரம் தாக்கும் போது பலகீனமான ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி தான் பலகீனப்படுவார். அப்போ தோத்து போன பிறகு இவர் தலைமைன்னா நம்ம தோக்கத்தான் செய்யும், இவரை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, ஓபிஎஸ் தலைமையில வரணும்னு ஓபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆயிடுவாரு. ஓபிஎஸ் கட்சியை கைப்பற்றிடுவாரு. இழந்த முக்குலத்தோர்கள் 2017 ஜெயலலிதா இறந்தது 2016 2017 முக்குலத்தோர் கையில இருந்து வெள்ளாள கவுண்டர் கையில அதிமுக போயிட்டு மீண்டும் அதை தட்டி தூக்கிடுவாங்க முக்குலத்தோர்கள். அதுக்கு வன்னியர்கள் கூட எடப்பாடியை பிடிக்காதவங்க துணை போகலாம். இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு அதை அலோவ் பண்றதுக்கு எடப்பாடி என்ன ஏமாளியா இழிச்ச வாயரா? அப்பவே சொல்லிட்டேன் கவுண்டர் பண்ணுவாருன்னு. எவன் சொன்னா அன்னைக்கு? அவர் தெளிவான அரசியல்வாதி. தனக்கு முன்ன உள்ள 2 ஆப்ஷன்ல எது பெட்டர்ங்கிறத எடுக்கக்கூடியவர் தான். நாம எதுக்குறோம்னா, முத்தின் பழனிசாமி வார்த்தை ஓவர். சதிர குருமூர்த்தி தூக்கி போட போகும்போது நம்ம காப்பாத்தி விட்டோம். ஐயர் நாடார என்ன செய்திட முடியும்னு கேட்ட வார்த்தை ஓவர். ஓகே, நம்மளால முடிஞ்சதை மனித நீதிக்கு மனிதங்க அடிப்படையில நம்ம அன்னைக்கு தூக்கி போடும்போது காப்பாத்தின ஒரு தார்மீக ஒரு தெம்பு மன வலிமை இருக்கிறதுனால அவருக்கு எதிராக சில விஷயங்கள் பண்றோம். ஆனா மோடியை அவர் ஏமாத்திடக்கூடாதுங்கிறது மோடி சென்றிக்கா அவருக்கு எதிராக இதை பண்றோம். மோடி பலம் இல்லைன்னா நம்ம இல்லை, மோடி பலத்துலதான் நம்ம அதை பண்றோம். அப்ப எடப்பாடி பழனிசாமியோட அந்த அணுகுமுறைகளையும் அவருக்கு மெரிட்டையும் என்னைக்கு நான் குறைச்சு மதிப்பிட மாட்டேன். உள்ள வந்தா ஆபத்து தெளிவா சொல்லிட்டாரு. எத்தனை விட சொல்லிட்டாரு. எப்படிங்க அவர் சேர்ப்பாரு? மாட்டார். இதுதான் உண்மை. நான் இப்ப மார்ஷல்கிட்ட சொல்லல, எத்தனை பேட்டியில சொல்லியிருப்பேன்.
எத்தனை பேட்டியில இப்ப கூட புதிய தலைமுறை டிஜிட்டல்ல சொன்னேன், புதிய தலைமுறை டிவி பேட்டிலையும் இதைத்தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். எடப்பாடி இஸ் வெரி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். அலர்ட்னஸோட பண்றாரு, தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்க கொடுத்துட்டீங்க அவர் கையில, இனிமே எப்படி எடுக்க முடியும்? அவ்வளவுதான். அது நான் இது கொடுத்ததை எடுக்க முடியாதுங்கிறத நடராஜனே சொன்னார். நடராஜனே சொன்னார், எப்ப நீங்க சேவூர் ராமச்சந்திரனையும் ராஜேந்திர பாலையும் சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்கலாம், கொடுத்தா எடுக்கலாம். இவர்கிட்ட கொடுத்தா எப்படிப்பா எடுக்க முடியும்? அது கொடுக்காதன்னு பெரிய பேக்கிங் வரும்போது, அதை செவ்வனியை முடிச்சு கொடுத்த போது அந்த பேக் பண்ணவருக்கு எடப்பாடி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. இப்போ 24 டிச் பண்ணதுனால அது நாம அதை 29 டிச் பண்ணிடுவாரு. அதை டிச் பண்ணாம இருக்கக்கூடிய அளவுக்கு அதிக எம்எல்ஏ சீட் வாங்கினாதான் கரெக்டா இருக்கும். இங்க உள்ள கூமுட்டைங்க வந்து ஸ்டாலின் இதுக்குள்ள என்னதான் சொல்லிட்டு தெரியுவாங்க, கூமுட்டை கேசுங்க, இந்த கூமுட்டைகளை நீங்க எடுக்காண்டா அதிக சீட்டு வாங்கினாதான் 29 நம்ம இவர்கிட்ட ஏமாறாம இருக்கணும், இந்துத்துவாவை முன்னெடுத்தாதான் நம்ம ஏமாறாம இருக்கணும், நம்ம கருத்தை நாம முன் வைக்கிறோம். பட் அங்க மேல உள்ளவருக்கு இவரோட சில நடவடிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். எலெக்ஷன் டைம்ல ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள் ஒரு 15 பேர் வீடுகள்ல இன்கம் டாக்ஸ் ரைடு 21 எல்லாம் ஓபிஎஸ்க்கு தெரியும். ஸோ அங்க தலைமை போட்டி, அதிகார போட்டி, மீண்டும் வந்தாருன்னா தோத்த முறை தூக்கி போட்டுருவாங்க முக்குலத்தோருங்கிறனால அவர் சேர்க்கல. இதுதான் உண்மை நிலைமை. இல்ல ஓபிஎஸ் ஏன் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு? நீங்களே சொல்லிருக்கீங்க ஓபிஎஸ்க்கு 2 பக்கம் ஆப்ஷன் இருக்குன்னு இருக்கு. எதுக்கு மீண்டும் மீண்டும் அதிமுக முயற்சி பண்றாரு? அவரு ஒண்ணு நினைக்கிறாரு, அதிமுக ஜெயலலிதா சென்டிமெண்ட் இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்கிற அந்த இதை அவர் நம்புறாரு. நான் அதை ஜாதிய ரீதியா தான் நான் பார்க்கிறேன். விளாள கவுண்டர் முக்குலத்தோர் இருக்கும் போது வந்து நான் விளாள கவுண்டர் ஓபிஎஸ் இருந்ததுல சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. போனதும் கவுண்டர் கட்சி ஆயிடுச்சு. அதனாலதான் கொங்கு மண்டலத்துல 5% ஓட்டு ஏறிட்டு. செந்தில் பாலாஜிக்கு ஒர்க் இருக்கு, கமலஹாசன் கூட்டணி இருக்குனாலும் கூட அந்த ஒற்றை தலைமை ஆனதுல அதர் காஸ்ட் எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில கொங்கு மண்டலத்துல வந்துட்டாரு. இது கவுண்டர் கட்சி ஆயிட்டுப்பா, எல்லா கவுண்டர்கள் என்னப்பா இது ஒரே சமூக நீதி சூறையாடலா இருக்குன்னு மற்ற ஜாதிக்காரெல்லாம் அதிருப்தி அடைஞ்சனாலதான் 5 விழுக்காடு வந்து ஸ்டாலினே யாருனாரு. என்டிஏக்கு ஓட்டு நல்லா வந்து அண்ணாமலை தலைமைக்கு வந்து அவரும் கவுண்டர் தான், ஆனா அவருக்கு பொதுத்தளத்துல ஓட்டு வந்து சீமானுக்கு ஓட்டு ஏறிச்சு. அதே போல இங்கேயும் ஓபிஎஸ் நீக்கினதுனாலதான் 2019 தாக்கு பிடிச்சி ஓபிஎஸ் மகன் ஜெயித்தாரு. ராஜன் செல்லப்பா மகன் ராய் சத்யா 30 விழுக்காடு ஓட்டு எடுத்தாரு. மனோஜ் பாண்டியன் 32 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. ஸோ 3 ரெட்டலையும் 30 தாண்டிச்சு. 24 மதுரையில 3வது போயிட்டு, அதுவும் சரவணன் ஒரு அகமுடையார் செல்வாக்கான ஒரு 3வது போயிட்டு, அடுத்து தேனியில 13 விழுக்காடு போய் டெபாசிட் இழந்துட்டு தேமுதிகனா ஒற்றை இலக்கத்துக்கு போயிருக்கோம். ராமநாதபுரத்துல 9 விழுக்காடு டெபாசிட் இழப்பு. சீமானுக்கு இணையான ஓட்டு தான். இவருக்கு வர கூட்டணி வர உண்டு, புதிய தமிழக கூட்டணி உண்டு. புதிய அளவுலன்னா சீமானை கிளப்பியிருப்பார் ராமநாதபுரத்துல. அடுத்து நெல்லையில 8 விழுக்காடு சீமானுக்கு இணையான ஓட்டு தான். புதிய தலைமை இல்லைன்னா தேமுதிக இல்லைன்னா சீமானை கிளப்பியிருப்பாரு. ஸோ அந்த மரண அடியை முத வாங்கினது ஓபிஎஸ் நீக்கி ஒற்றை தலைமை ஆக்குனது தான். அதுல 20 விழுக்காடு ஓட்டு வந்து அவருக்கு ஓட்டு தான். 10.5 கொடுத்தது வன்னியர் கட்சியா இருக்கிறதுல சேலம் 38 விழுக்காடு, விழுப்புரம் சிதம்பரம் 36 விழுக்காடு, கள்ளக்குறிச்சி நாமக்கல் 50 நெருங்கி. ஸோ இந்த ஒரு பெரிய இடத்துக்கு, ஸ்டாலினோட பெரிய இடத்துக்கு வன்னியர் பொலிட்டுக்குள்ள வந்துட்டாரு. சிவி சண்முகம், கே பி முனிசாமி, அன்பழகம், வீரமணி, சொரத்தூர் ராஜேந்திரன், துறக்கணி, இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். பழைய ஜெயலலிதாவுக்கு அதிமுக இல்ல, மக்களே புரிஞ்சுடுங்க. பழைய ஜெயலலிதாவுக்கு அதிமுக இல்ல, வரையர் சமூக மக்கள் மாதிரி நீங்களும் எல்லாரும் விழிப்புணர்ச்சி ஆகுங்க. எவ்வளவு ஆணவம் இருந்தா எனக்கு எதிராக உண்மையை சொன்னதுக்கு பொய் வழக்கு போட்டிருப்பாப்புல சிவி சண்முகத்தை தூண்டி விட்டு. நான் சொல்றது உண்மை. அவரு ஸ்டாலினோட பெரிய ஆள் தான் இந்த இடங்களுக்குள்ள. ஸ்டாலின் வந்து கூட்டணி பலத்தாலதான் இந்த இடத்துக்குள்ள ஒரு முடிவெடுக்கிறாரு. பட் ஓபிஎஸ் நினைக்கிறாரு நமக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு தொண்டன் பரதண்டி எல்லா ஜாதி மத்தியிலும் நமக்கு ஒரு அபிமானம் இருக்குது, அவங்க கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம அரசியல் முடிவெடுக்கணும். அது நாளைக்கு திமுக கூட்டணி அல்லது டிவிகே, டிஎம்கே அல்லது டிவிகே, டிஎம்கேயா டிவிகேயா ஓபிஎஸ் முடிவெடுக்கணும். டிவிகே வர்சஸ் டிஎம்கே ஓபிஎஸ் முடிவு என்ன? நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி தெரியுது முடியும்? எது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்? திமுகவோட போனா அவருக்கு நல்லது, அதிகாரத்துக்குள்ள மீண்டும் வரலாங்கிறது நம்ம கருத்து. இருந்தவர் அந்த ஸ்டேஜர்ல இருந்தவர் போயிட்டு எப்படி ரிசைன் பண்ணாம இருந்தா நீங்க காமராஜ் மாதிரி மக்கள் தலைவர் நான் சொன்னங்க, எத்தனை பேட்டியில சொன்னேன். அது என்ன
வர்தா புயலா அந்த ஒக்கி புயல்னு தப்பா வருதா சொல்லுவாங்க. அவர்கிட்ட சொல்லும் போதே ஒக்கி புயல் வர்தா புயல்ல ஒரு களத்துல நின்னும்போது, ராமேஸ்வரத்துல புயல் வரும்போது காமராஜ் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல நின்னாரு. தொகுதி எம்பி வரல, காமராஜ் வந்து நின்னாருன்னு மக்கள் பாராட்டின அந்த வரலாற்றை சொல்லி நான் சொன்னேன். களத்துக்குள்ள வந்து நிக்கிறீங்க மக்கள் தலைவர்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்போ சகாதேவ மாதிரி சொன்னேன். அவர் ரிசைன் பண்ணலாம்னா அவர் தான் இன்னைக்கும் அவர் சிஎம்மா இருந்திருக்கலாம். எடப்பாடி வந்து அபகரிக்கும் தன்மையில போனால தானே விழுந்தாரு. அவர் பொதுத்தள தலைவரா முக்குலத்தோர் 3 ஜாதி எதிர்ப்பு கிடையாது. கள்ளர், மறவர், அகமுடையார், வல்லம்பர், மணியக்காரர், அது எதிர்ப்பு கிடையாது. எதிர்ப்பு பேச்சு இருக்குமே தவிர ஓட்டிங் பேட்டர்ல கிடையாது. அப்போ அவரு பொதுத்தளத்துக்குள்ள அவர் ஏறி நின்று இருக்கலாம். சகாதேவ மாதிரி சொன்னேன், ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். நாம சொன்னது உண்மையா இல்லையா? நம்ம ஆண்டி தேவர் சசிகலா நடராஜனுக்கு எதிராக மோடி கிட்ட சொல்லி என்னென்னலாமோ பொலிட்டிக்ஸ் பண்ணி எடுத்து தேவருக்கு எதிராக பண்ணனாலாம் என்ன வீடியோ போடுறாங்க. அப்படின்னா நான் பன்னீர்செல்வம் மாஸ் லீடரா வருவான்னு எப்படி சொல்லியிருப்பான் அந்த காலகட்டத்தில்? நியாய உணர்வு தக்கன பண்றேன். நடராஜன் கன்னியாகுமரி மாவட்டத்துல நாடார்களின் தாதுமல தொழிலுக்கு எதிராக மீனவர்களையும் அதிமுகவையும் ஏன் நாடார் பாலபிரஜாதி அணிகளையே தூண்டி விட்டாரு. நெல்லை மாவட்டத்துல மறவர் சகோதரர்களை நாடாருக்கு எதிராக தூண்டி விட்டாரு. 2 பிரதமரை கமாண்ட் பண்ண, அப்பர் காஸ்ட் பிரதமரை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன். அவன் படம் முள்ளிவாய்க்கால் குற்றத்துல இல்லை. அப்படி இருக்கும்போது நாம நடராஜன் அந்த இடத்துக்குள்ள எதிர்த்தோம், சசிகலா மேல எதிர்த்தோம், டீம் எல்லாம் டெல்லி போனோம், மோடி வந்து நாம இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும். பாஜக லீடர்ஸ் அருண் ஜேட்லி, ஜவடேகர், சுரேஷ் பிரபு எல்லாத்தையும் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம். அதுல அது மட்டும் நியாயம் இருந்தது. இதுல பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை நியாயமான ஆளு, ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆளு. அவர் ரிசைன் பண்ணலன்னா மக்கள் தலைவர் அவர் நம்ம சொன்னோம். இப்பவும் நம்ம சொல்றோம், அவர் வந்து ஜாதிய ரீதியா அவருக்கு எதிர்ப்பு இல்லை, ஜாதிய ரீதியா ஆதரவு அவருக்கு இருக்கானா. அவரை வந்து போனார்கள் கூட அவர் மேல சிம்பதியா எத்தனை பேர் மதுரை மீனாட்சி கோயில் போயிட்டு வரும்போது போனார், அவருக்கு சிம்பதியா தான் பாக்குறாங்க. ஏன்னா நான் ஜாதியவாதி காஸ்டிஸ்ட்னு சொல்றவனுக்கு நான் சொல்றேன். இப்ப என்னோட கருத்து, அவர் திமுக போனா மீண்டும் அதிகாரத்துக்கு வரலாம். அதிலே திமுக அமைச்சர்களுக்கு இயல்பாட்டே இருக்கத்தான் செய்யும். நம்ம எவ்வளவு நாள் இருக்கோம், இவர் வந்துகிட்டு இந்த இதை வாராருங்கிற இது பார்வையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அரசியல் அது சகஜம், தவிர்க்க முடியாது. அவர் தான் முடிவெடுக்கணும். அல்லது டிவிக்கெல்லாம் அதிகாரத்துக்கு வர முடியாது. நான் ஒரு கேட்கிறேன், டிவிக்கு விஜய் பதவி ஆசை இல்லை, ஓபிஎஸ் முதலமைச்சர்னு சொல்லலாமா? விஜய் உதயநிதிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் இல்லை ஓபிஎஸ்க்கு. எடப்பாடிக்கு அடுத்த இடத்துல இருந்தாருலாங்க, அதுல சங்கடம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் இருந்தாலும் அவர் கொஞ்சம் சீனியரா இருந்தாரு. வேற என்னங்க ஆப்ஷன் இருக்கு? இன்னும் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? உதயநிதிக்கு அடுத்த இடம் நீங்க நக்கல் பண்றீங்க, ஆப்ஷன் என்ன இருக்கு அரசியல்ல? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த பக்கம் போக போறாங்க அப்படின்றதுல ஒரு பெரிய இழுபறி இருந்துட்டு இருக்கு. 2 தரப்புலையும் சேமா சீட்டு தரதா சொல்றாங்க. எப்படி பாக்க? திமுக தரப்பு தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு என் கணக்கு. இது அசம்பிளி எலெக்ஷன். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க இந்தியால நின்னா ஜெயித்து மந்திரி ஆயிருப்பாப்புல. சூழல் அதிமுக கூட போனாங்க. இது அசம்பிளி எலெக்ஷன். டிஎம்கே கூட போறதுதான் அவங்களுக்கு நல்லது. டிஎம்கே ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியில ஸ்டாலின் கிங். அந்த அளவுக்கு யாருக்கும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி தமிழ் மண்ணில் இல்லை. எம்ஜிஆருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. எம்ஜிஆரால ஜனதாவை ஜெயிக்க வைக்க முடியலையே. 80ல் ஒரு ஜனதா வேட்பாளர் கூட ஜெயிக்கலையே. 10 பேரும் அவுட் இல்லை. ஒரு நல்லவன் என்ற சவுந்தரராஜன் அதிமுக, ஒரு சிவகாசியில் ஒரு அதிமுக, கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு அதிமுக, 2 பேர் தானே ஜெயித்தாங்க. 10 ஜனதா கேண்டிடேட்ல ஒருத்தர் கூட ஜெயிக்கலையே. ஸ்டாலினுக்கு இருக்க ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி யாருக்கும் இல்லை. எடப்பாடிக்கு சுத்தமா ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சுத்தமா இல்லை. எல்லாரோட டவுன் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி. அது தேமுதிகவை 2019 ஜெயிக்க வைக்க முடியல. ஜெயிக்க வைக்க முடியாதுக்கு நான் குறை சொல்ல வரல. ஆவரேஜை விட 5-6% ஓட்டு டவுனா தான் வருது. 24ல கடலூர்ல, விழுப்புரம் சிதம்பரத்துல ரெட்டையில எடுத்த ஓட்ட முரசு கடலூர்ல எடுக்கல. தஞ்சாவூர்ல முரசு வந்து நாகப்பட்டினத்திலும் மயிலாடுதுறையிலும் ரெட்டையில எடுத்த ஓட்ட எடுக்கல. எடுத்து பார்த்தா தெரியும் புள்ளி வரத்தை. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம், விக்கிரவாண்டி 36 விழுக்காடு ஓட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு. கண்டஸ்ட் பண்ணல. சீமான் வந்து சபாநாயகருக்கு எதிராக அதிமுக போராட்டத்தை தேமுதிக கலந்துக்கிட்டாங்க, ஆதரிச்சாரு. என்ன ஆச்சு? 23 விழுக்காடு அதிமுக ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு. எப்ப கருத்து கணிப்பு மோசடி பேர்வழிகளா, கருத்து கணிப்பு டுபாக்கூர்களா,
களம் போலரிஸ்டான களம் பாவம். கருத்து கணிப்பை கொண்டு குப்பை கூடையில தூக்கி போடு, குப்பை கூடையில தூக்கி போடுவான் கருத்து கணிப்பை. போலரிஸ்டான களம். நான் போலரிஸ்ட் ஆகும்னு சொன்னேனா இல்லையா? நடந்ததா இல்லையா? சீமான்கிட்டே சொன்னேன், சீமானுக்கே தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னே சொன்னேன், கருத்து கணிப்பு கோஷ்டிகள் 20 விழுக்காடு விஜய்க்கு இருக்கு, 50,000 ஓட்டு ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்கிறான். ஒரு புண்ணாக்கம் இல்ல, போலரைஸ்ட் ஆச்சு. போலரைஸ்ட் ஆன களத்துக்குள்ள சீமானுக்கு அதிமுக போராட்டத்தை ஆதரிச்சவருக்கு 1 விழுக்காடு ஓட்டு வந்தது. பிரேமலதா அம்மையாருக்கு தெரியாதா? எடப்பாடி கொடுக்குற வன்னியர் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு தெரியாதா? அன்புமணி பாமக தேமுதிக மோதல் இது புரியாதா? பட் அவங்க வெயிட் பண்றாங்க, திமுக கிட்ட இருந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃபருக்கு வெயிட் பண்றாங்க. திமுக ஆஃபர் தான் அவங்களுக்கு 2029 நல்லா இருக்கும். அதிமுக ஆதரவு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத, வெள்ளாள கவுண்டர் ஓட்டு தவிர மற்ற ஓட்டர்ஸ் மேல கண்ட்ரோல் இல்லாத எடப்பாடியை நம்பி என்ன பண்ண முடியும்? நானே பிஜேபி தலைமைக்கு சொல்லியிருக்கேன், ஜெயிக்கிற சீட்டுன்னு எல்லாம் பாண்டேயும் இவரும் சொல்றதெல்லாம் வேஸ்ட். அவரை வச்சு ஓட் டிரான்ஸ்பரிங்கே சரியா வராது. சரஸ்வதிக்கும் வானதிக்கும் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சு, 2 சீட்டு ஜெயித்தது. நயினார் சொந்த செல்வாக்கு, கன்னியாகுமரி இந்துத்துவா செல்வாக்கு, காந்தி அண்ணன். மீண்டும் உங்களுக்கு இவரை வச்சு சீட் ஜெயிக்கிறதுக்கே கஷ்டம். அதனால பலத்துக்குரிய பெர்சன்டேஜுக்கு தக்கன சீட்டை வாங்கிருங்கிறதா நம்ம சொல்றேன். தேமுதிகவுக்கு இதுதான் நிலைமை. என்ன ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இருக்கு? நடந்த விஷயம், இந்த கருத்து கணிப்பு கோஷ்டி எல்லாம் உட்காரு, எந்த தொலைக்காட்சியிலும் உட்காருப்பா, எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறேன். பேசிடுவோமா? அடிச்சு இது கருத்தியெல்லாம் தலைகளை கட்டி தொங்க போட்டுருவேன். பாண்டே போன்ற மோசடி கருத்து கணிப்பாளர்களை வரட்டு, நடந்த விஷயத்துல பேசுவோம். சோ இவன் கடுமையான அதிருப்தி இருக்குன்னு பேசுவான். ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி எடப்பாடி கிடையாதுப்பா, கருத்து கணிப்பு மோசடி பாக்கூர்களை வாங்க உட்காருங்க பேசிடுவோம். எந்த வகுப்புல நீ சொல்லு, உன் இடத்துக்கு சொல்லு, நீ சொல்லு டிவிக்கு வர, நான் வாரேன், ஆதாரத்தோட சொல்றேன். சோ தேமுதிக அதிக சீட்டு வாங்கிட்டு போனா எடப்பாடி கிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கிடைக்கும். ஸ்டாலின் போனா சீட்டு ஜெயிக்கலாம், ஜெயித்தா 29லயும் பவர்ஃபுல்லா இருக்கலாம். அவங்க முடிவு. அவங்க திமுக கிட்ட போறது நல்லதுங்கிறது சகாதேவ மாதிரி என் கருத்து. இடம் இருக்கா திமுகவுல? இடம் கொடுக்கறதுக்கு இல்ல, ஏற்கனவே ஒரு நொம்பி வழியுதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குமா இதெல்லாம் போனா? தேமுதிக வந்தா ஸ்டாலினுக்கு லாபம். அது ஸ்டாலின் முடிவு பண்ண வேண்டியது. இடம் இருக்கா இல்லையான்னு தெருவில் நின்று அவரும் முடிவு பண்ண முடியாது. ஸ்டாலின் இருக்குன்னு முடிவு பண்ணதுதான். இல்ல மற்ற கட்சிகளுக்கு அதிருப்தியை கொண்டு வராது. எங்கெங்க அதிருப்தி என்னங்க இருக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம்? ஸ்டாலின் கூட ஒன்னா நிக்கிறனால ஜெயிக்கிறாங்க. ஸ்டாலினால ஜெயிக்கிறதான சொல்லல, ஒன்னா நிக்கிறனால ஜெயிக்கிறாங்க. அதுல அந்த இடத்துக்குள்ள நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல. சகோதரர் தொல் திரும்ப உட்பட யாரையும் நான் குறைச்சி மதிப்பிட தேவையில்லை. மருத்துவர் ஐயாவும் இன்னும் முடிவு எடுக்கல. மருத்துவர் ஐயா இன்னும் தினகர மாதிரி தான். எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன், வாழ்க்கை ஒரு வட்டம், மேல இருக்கும் கீழே இருப்பான், கீழே இருக்கும் மேல வருவான். இதை எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். ஆணவம் அகங்காரம் எல்லாம் கூடாது. சரி வேண்டாம். அவரால் தான் நம்ம ஒரு எண்டு ஜஸ்டிஃபிகேஷன் மீன்ஸ் கலைஞரே நம்மளை கண்டு கதறக்கூடிய அளவுக்கு அதிமுக பாமக கூட்டணியை நம்ம உருவாக்கி வச்சு மிகப்பெரிய ஜாம்பவானுக்கு பெரிய ஜெர்க்கு கொடுத்தோம்னா அவரு நமக்கு கொடுத்த உரிமையில அவர் கட்சியில நாம அறிவு ஆற்றலை பயன்படுத்தி 98ல் அதிமுக பாமக கூட்டணி உருவாக்கணும். நம்ம வாழ்க்கை இல்லாத ஒரு சாதனை. அதுக்கு அவர் ரிவார்ட் பண்ணல, அந்த வேதனை நமக்கு இருக்கு. ராஜ்சபா தாரன்னாரு, மக வந்ததும் ஓகே, இது அரசியல் இயல்புதான். ஓகே, அவரால் நம்ம அறிவு ஆற்றல் வெளிப்பட்டது, அவரால் பாப்புலர் ஆனோம். அவருக்கு மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அனஸ்தீசியா இல்லாமலே ஜெயலலிதாவுக்கு பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம சொன்னோம் ஐயாவுக்கு பண்ண அநீதிக்கு ஜெயலலிதாவுக்கு ஏற்க கொடுத்த தண்டனை, சங்கராச்சாரியாருக்கு பண்ண அநீதி கிடைச்ச தண்டனை எல்லாம் ஐயாவுக்கு அவர் கொடுத்த செய்த அநீதிக்கு ஜெயலலிதாவுக்கு தண்டனை நம்ம பேசியிருக்கோம். அது வேற, அவருக்கும் நமக்குள்ள பாச உணர்வு, பாசப்பிணைப்பு. பட் அரசியல் ரீதியா அரசியல் நிலைமை என்னங்கிறதா நம்ம சொல்ல முடியும். அரசியல் நிலைமைங்கிறது அவரு விஜய் அலைன்ஸ் தவிர வேற ஆப்ஷன் இல்லை. விஜய் அலைன்ஸ் தவிர வேற ஆப்ஷன் இல்லை. திமுக ஆப்ஷன் விசிக பொருந்தா கூட்டணி ஆயிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைப்பாரு. அது ஒரு சிலர் விரும்பினாலும் பொருந்தா கூட்டணி ஆயிடக்கூடாது ஸ்டாலின் நினைப்பாரு. 2011 மாதிரி பொருந்தா கூட்டணி ஆயிரும்னு உடனே வீடியோ போடுவாரு ரங்கராஜ் பாண்டே உடனே வீடியோ போட்டுருவாரு. இது பொருந்தா கூட்டணி தோல்வின்னு உடனே பண்ணிடுவாரு. சுமன் ஸ்ரீராம உடனே பேசிடுவாரு. அது பொருந்துமோ பொருந்தாதுங்கிறத உடனே எழுதிடுவாங்க. ஸ்டாலின் அதுல சான்ஸ் எடுக்க முடியாது. நிறைவா ஒரு கேள்விங்க சார். கனிமொழி அவர்கள் டெல்லியில ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க. அதற்கு பிறகு சில தொலைக்காட்சிகள்லாம் நியூஸ் சொல்லிடுது 75 தொகுதிகள் காங்கிரசிடம் தாவேகா பேரம் பேசிட்டு இருக்காங்க, இழுபறியில இருக்கு அப்படின்ற மாதிரி. எப்படி பாக்குறீங்க?
அது கற்பனை செய்தி, பொய் செய்தி. தாவேகா காங்கிரஸ் தொடர்பாக வர்றது எல்லாமே பொய் செய்தி. நீங்க இந்த கேள்வி கேட்கறதே தேவையில்லாதது. நேரடியா யாராவது சந்திச்சு ஏதாவது பேசினாங்கன்னா அதை பேசலாம். தாவேகாவுக்கு வாழ்க்கையை 10 கோடி கொடுத்து இந்த பொய் செய்திகளை பரப்புறது தான் தாவேகாவுக்கு தொழில். டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் இன்னைக்கு ரகசிய ஹோட்டல்ல திருப்பி அடிச்சிருக்கான். டிக்கடித்த சீமான் துணை முதல்வர் விஜய். வாழ்க்கை வட்டம், மேல இருக்கும் கீழே இருப்பான், கீழே இருக்கும் மேல வருவான். நீ 10 கோடியை வச்சு பண்ணி பரிதாபமா பொய் ஃப்ராடு ஜான ஆரோக்கியசாமி இப்ப ரகசிய வட்டேன் அவன் உன்னை அடிச்சு தூக்கிட்டானே டிக்கடித்த சீமான் துணை முதல்வர் விஜய்னு. இதெல்லாம் பொய் செய்திங்க. ஏதாவது சந்திச்சாங்க ஒரு இது வந்தா நீங்க அதை சொல்லுங்க. இந்த பொய் செய்திக்கெல்லாம் தினமலர் தினத்தந்திக்காரெல்லாம் கிரெடிபிலிட்டி இழக்கிறான். இப்ப செங்கோட்டையன் டிடிவி வருவாரு, ஓபிஎஸ் வருவாருன்னு சொன்னா அது கிரெடிபிலிட்டி இருக்கு. ஒரு தலைவர் பேசிட்டார். இது கற்பனையா பொய்யா சம்பந்தம் இல்லாம இருக்க செய்தி. சரி, இதனாலதான் 117 117 காங்கிரஸுக்கு கொடுத்தாலும் 117 கை சின்ன நிற்க இடத்துல 117 விசில் நிற்கும். புரியுதா உங்களுக்கு? விசில் கொடுத்ததும் ஆதவர்ஜுனா சந்தோஷப்பட்டாரு. 117 2.5 வருஷம் செல்வ பெருந்தகை முதல்வர், 2.5 வருஷம் விஜய் முதல்வர்னு நீங்க டாஸ் போட்டு யார் முதல்வர்னு ராஜீவ் முன்னாடி டாஸ் போட்டுறணும். ராகுல் முன்னாடி கெட்டு விழுந்தா செல்வ பெருந்தகைக்கு முதல் 2.5 வருஷம், டெயில் விழுந்தா விஜய்க்கு முதல் 2.5 வருஷம். கெட்டு விழுந்துட்டுன்னா யாரும் அலையன்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு பேசி ஒரு அலையன்ஸ் வந்தாலும் 117 இடத்துல விஜய்க்கு விசில் நின்னா காங்கிரஸ் கை நிற்கக்கூடிய 117 இடத்துலையும் சுயேட்சைகள் விசில்ல போடலாம். அப்படிதான் சீமான் கொடுத்திருக்கிறான். சீமானுக்கு விவசாயி 214 வேற யாரும் போட முடியாது. இதுதான் சீமானுக்கு விஜய்க்கு வித்தியாசம். ப்ரூவ்டு லீடருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவருக்கும் லெட்டர் பேட் கட்சி தலைவருக்குள்ள வித்தியாசம். ஆதவர்ஜுனா புரியுதா? 214 214 சின்ன நான் சொன்னதும் பெருசா அடிச்சீங்க. என்ன ஆச்சு உங்க ஜனநாயகம்? முடிவு பண்ணிட்டாங்க. சசிகலா மேட்டில நம்ம தான் முதல்ல சொன்னோம். ஆனானப்பட்ட சத்திரியன் குருமூர்த்தியை சாக்கடை ஜலம் பண்ணாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு அவர் பெரிய இந்திய அளவுல பெரிய சாம்பவான். அவரே சொல்லும் போது மோடிஜி இங்கிலீஷ் அலைன்ஸ்ல சசிகலா வர முடியாது, ராகுல் காந்திக்கு ஆட்களை விட மாட்டோம். என்ன நடந்தது? அதே மாதிரிதான் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை காப்பாத்தின மோடிய மோசமானவர்னும் அது கொள்கை எதிரின்னும் போபர்ஸ்ல ஊழல் பண்ணி நாட்டை திருடின, ராணுவத்துல திருடின, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எமர்ஜென்சியை கொண்டு வந்து சர்வாதிகாரமா தன்னுடைய மேண்டேட்டை மீறி ஆட்சி பண்ணின ஊழல்கள் ஊற்றிடமான ராகுல் காந்திக்கு ஒரு ஏஜென்ட் ஆட்டு, ஒரு கைக்கூலி ஆட்டு, சிஏஏ எதிர்ப்பு, ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம், இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு வன்ம அரசியல், ஒரு மிஷினரி அரசியல், ஒரு மதமாற்ற அரசியல், ஒரு இத்தாலி கத்தோலிக் சோனியா மகனுக்கு ஆதரவான அரசியலை பண்ணதன் விளைவு இன்னைக்கு உங்களுக்கு ஜனநாயகத்துல மாட்டிட்டீங்க. 29 நீங்க மோடிக்கு எதிராக தான் இருக்க போறீங்க. ஸ்டாலின் பிளஸ் விஜய் பிளஸ் ராகுல், அல்லது எடப்பாடி பிளஸ் விஜய் பிளஸ் ராகுல். இப்படிதான் நீங்க எங்க போனாலும் ஒரு ஜோக்கராட்டு ராகுல் கூட சேர்ந்து ஸ்டாலின் கூட நிற்பீங்க, அல்லது எடப்பாடி கூட நிற்பீங்க. அடிச்சு நொறுக்கிறாரு மோடி. எஸ், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். 8ஆம் தேதியே சொன்னேன். என் சகோதரன் நயனார் நாகேந்திரன், என் சகோதரி தமிழிசை, இவங்க கருத்துல இருந்து மாறுபட்டு சொல்றேன். விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். ராகுல் ஆளு அவரு. மோடி இன்னைக்கே காங்கிரஸுக்கு பார்க்க நீங்க உயர்த்தி விட்டுட்டீங்க. தேவையா உங்களுக்கு? அப்ப மோடி விடுவாரா? சர்வ வல்லமை உள்ள ஒருத்தன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஒருத்தன். 20 MP வரும், 29 எதிர்பார்ப்போட இருக்கும். அதுல நீங்க கட்டையை போடுறது மாதிரி சில அரசியல் பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சு நொறுக்காம என்ன செய்வாங்க? தப்புதான் சில விஷயங்கள். பட் அடிச்சு நொறுக்கலன்னா நீங்க 29 ராகுல் காந்திக்கு ஆதரவா நிற்பீங்க. ராகுல் காந்தி ஆதரவா நிற்கிறத அடிச்சு நொறுக்கணும். JPR குழுமமா உங்களையும் அடுத்தால குறி வச்சு ஆதரவு எவன் போறான் அவனையும் குறி வைக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஆதவர்ஜுனா சாதனை தான் மை விசில் வாங்கினது. ஆனா நீங்க நிக்காத இடத்துல மற்ற கட்சிகளும் விசில் நிக்கலாம். நிறைய விஷயங்களை பயிர்ந்து ரொம்ப நன்றி சார். நன்றி.